மற்றும் கப்ரியேல் மரி லூயிஸ் சவியே ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவ சகாயம் ஆண்மலை பாற்றிக்காகவும், மைக்கேல் பாரதி 1ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பெத்லமேட் சபையில் இறை அழைத்தல் பெருகும்படியாகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித 10ஆம் பத்திநாதர் பாப்பாண்டவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். வெனிஸ் நகரத்திலே 1835 ஆண்டு பிறந்தவர். இவருடைய வளர்ப்பு ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். பெற்றோர் எல்லோரும் ஏழைகளாக இருந்தார்கள். தான் நடந்து செல்வதற்கு கூட காலணி இல்லாமல் தன்னுடைய படிப்பின் பொழுது நடந்தே சென்றிருக்கின்றார். இவருடைய சிறப்பான ஒரு பண்பு, தான் குருவாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே படித்தார். அதன் பின்னர் வெனிஸ் நகரத்தினுடைய குருவாகவும் ஆயராகவும் மாறினார். துறவிகளுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். 1903ஆம் ஆண்டு பாப்பாண்டவரானார். கிறிஸ்துவ மக்களின் விசுவாசத்தை கட்டி காப்பதே தன்னுடைய நோக்கம் என்று வாழ்ந்தார். இயேசுவில் எல்லாவற்றையும் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய காலகட்டத்தில் திருச்சபையிலே பெருத்த மாற்றம் ஏற்பட்டது. தாழ்ச்சி, ஏழ்மை, மனத்துணிவு, துணிவு இவைகளையெல்லாம் பாடமாக வைத்திருந்தார்.
மக்களுக்கு இதை சிறந்த பாடமாக கற்பித்தார். கிறிஸ்தவ மக்களிடையே கிறிஸ்துவின் புது வாழ்வு என்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். திருச்சபையில் இருந்த தப்பறையான கொள்கைகளை எல்லாம் அழித்தார். 1914ஆம் ஆண்டு காலமானார். அவருடைய வருகைக்கு பின்னர் உலக யுத்தங்கள் ஆரம்பித்தன. முதல் பெரிய யுத்தம், இரண்டாவது உலகம். ஆகவே இந்த சண்டைகளுக்கெல்லாம் முன்னதாகவே அவர் தீர்க்கதரிசியாகவே மக்களுக்கு அறிவித்தவர். சண்டையினுடைய ஆரம்பத்தின் காரணமாகவும் அதன் பின்னர் நடக்கப் போவதையும் தீர்க்க தரிசனமாக கூறியவர். புதிய ஜெப வாழ்வு குருக்களுக்கு ஜெபிக்கின்ற அந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஜெபத்தையை வகுத்து கொடுத்து வழி நடத்தியவர். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தூவே இரக்கமாயிரும். தூவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேரணி காக்கவும் கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்குரிய மனத்திடனையும் நிரப்ப அருளை நீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டினையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை என்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை.
நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 23 1 6 முடிவுள்ள இறைவாக்கு. எனக்கு குறையில்லை, எனக்கு குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கீழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றிற்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒப்புக்கொண்டு அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்துவதில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து தன் கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் அவர்களுக்குரிய கூலியை கொடுக்கும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியம் வீதம் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கீழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலையின் பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லையே. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலி ஒப்புக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்கு உரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உனக்கு பொறாமையோ என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதலானோர் கடைசியானர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, ஒரு நிலக்கீழாருடைய அறுவடையின் நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த நிலக்கீழார் எவ்வளவு பொறுப்புள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கணும். உலகத்தில் ஒரு நிலம் விளைஞ்சதுன்னா அந்த விளைஞ்ச நிலத்தை அறுவடை செய்யறதா இருந்தால் ஒரு கணக்கு இருக்குது. இவ்வளோ நிலம் இருக்குது, இவ்வளோ விளைச்சல் இருக்குது, இத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு கணக்கு பார்த்து தான் வேலை செய்வாங்க. வேலைக்கு ஆளை வைக்கிறதா இருந்தால் வேலைக்கு ஏற்றார் கொண்டு அவர்களுக்கு கூலியும் பேசி முடிப்பார்கள். இது வழக்கம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஒரு நிலக்கீழார் எப்படின்னா, ஒரு திட்டமே இல்லை.
அவர் தோட்டத்தில் வேலை ஆட்களை பார்க்குறாரு. நீயும் போய் வேலை செய் அப்படின்றாரு. காலையில் வந்தவனுக்கும் ஒரு தெனாரியான்னு சொல்கிறாரு. நாள் முழுதும் வேலை செய்கிறவனுக்கும் ஒரே தானான்னு சொல்கிறாரு. 6 மணிக்கும் அதே ஆட்கள் தான், 9 மணிக்கு வந்தாலும் அதே ஆட்கள் தான், 12 மணிக்கு வந்தாலும் அதே ஆட்கள் தான், மாலை 5 மணிக்கும் அதே. அப்படி எந்த ஆட்கள் வந்தாலும் எல்லாரையும் நீ போய் வேலை செய்கின்றார். வினோதமான ஒரு நிலக்கீழார். கூலி கொடுக்குற விதத்தில் பார்க்கின்ற பொழுது முதல்ல வந்தவனை, அதாவது கடைசியாக வந்தவனை முதலாக்கிட்டார், முதல்ல வந்தவனை கடைசியாக ஆக்கிட்டார். கூலி கொடுக்கும்போது கடைசியாக வந்தவனுக்கும் ஒரே தெனாரியா, முதலில் வந்தானே அவனுக்கும் ஒரே தெனாரியா. அப்போ அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. கடைசியாக வந்தவனுக்கும் ஒரே தான், முதல்ல வந்தவனுக்கும் ஒரே தான். அப்போ கேட்குறாரு, எங்களுக்கு அந்த ஆளுங்க கேட்குறாங்க, ஏன் எங்களுக்கு வித்தியாசம் காட்டுறீங்கன்னு. அப்போ சொல்கிறாரு, நான் வித்தியாசம் காட்டலையே, ஒன்றுக்கிட்ட நான் என்ன கூலி பேசணும் அந்த கூலி தான் பேசுகிறேன். மற்றவங்களுக்கு என்ன சொன்னேன், உனக்கு என்ன நியாயமானது கொடுக்கணுமோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சியை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். முதலில் இந்த நிலக்கிழ யாருன்னா கடவுள். நிலம் எதுனா திராட்சை தோட்டம்ன்றது உலகத்தை குறிக்கிறது. இதில் வேலை செய்கிற ஆட்கள் யார் என்றால் எல்லா கிறிஸ்தவ மக்களையும் குறிக்கின்றது. இவர்கள் எந்த நேரத்தில் தன்னிடம் வந்தாலும் அவர் மோட்சத்தில் இடம் உண்டு. தன்னிடத்தில் வாழ்ந்து மரிக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நேரத்தில் மரித்தாலும் அவர்களுக்கு மோட்சம். சின்ன பிள்ளையாக இருக்கிற செத்தாலும் மோட்சம், கிழவனாக இருந்து செத்தாலும் மோட்சம். மோட்சம்னு சொன்னால் ஒரே ஒரு நிலை, அதை அளவு எடுத்து சொல்ல முடியாது, மோட்சத்தை பங்கு போட்டு கொடுக்கவும் முடியாது. ஆகவே நிலை வாழ்வு என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாழ்வு. அதை நல்ல கள்ளனும் பெற்றுக்கொள்வான், முதலில் மரித்தவனும் அதே விண்ணக வாழ்வு. ஆகவே மோட்சம் என்பதை பங்கு போட்டு கொடுக்க முடியாது, அது ஒரே நிலைத்தான். அதை யார் பெற்றுக்கொள்கிறார்கள், எந்த நேரத்தில் மனம் திரும்பி கடவுளிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம். சிறு பிள்ளையிலிருந்து மரிக்கின்ற வரையில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்களுக்கும் அதே மோட்சம்தான். தங்களுடைய பாவங்களை எல்லாம் மாற்றி மனம் மாறி ஒரு நல்ல கிறிஸ்தனாக வருகின்ற பொழுது அவருக்கு அதே மோட்சம்தான். மரிக்கின்ற வேளையில் கூட நல்ல கள்ளனை போன்று பாவ மன்னிப்பு பெற்று கடவுளத்தை வருகின்றவர்களுக்கு அதே மோட்சம்தான். ஆகவே மோட்சம் என்பது பங்கு போடக்கூடியது அல்ல, ஒன்றே. எந்த நேரத்தில் கடவுளிடம் மனம் திரும்பி வருகின்றார்களோ அந்த நேரத்திலே அவர்களுக்கு மன்னிப்பும் நிலை வாழ்வும் கொடுக்கப்படும். சமத்துவ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நலனுக்காகவும் இந்த திரு அனைத்தின் நலனுக்காகவும் ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வு நேரிய வணக்கத்துடன் ஒப்பு கொடுக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பயஸ் உம்முடைய விழாவில் உமது திரு அவை மகிழுறச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித பத்தாம் பத்திநாதர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர். தேவரே என்னை தெரிந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறணும், எனது ஆன்மா குணமடையும். திருவிழா
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவு கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கை நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பின் ஒன்றிப்பில் வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. மனிதன பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலையடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். மனிதன பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலையடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.